வணக்கம் ஆன்மநேய உறவுகளே. திருவண்ணாமலை மகான் சேஷாத்திரி சுவாமிகளின் அவதார ஸ்தலமாகிய தமிழ்நாட்டில் வந்தவாசிக்கு அருகில் உள்ள வளூர் என்ற இயற்கையிலும் அமைதியும் நிறைந்த கிராமத்தில் மகான் சேஷாத்திரி சுவாமிகளின் 155ஆம் ஆண்டு ஜெயந்தி விழா 20/1/2025 திங்கட்கிழமை தை மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் சிறப்பாக நடைபெற்றது. அந்த விழாவினை கண்டு தரிசிப்போம். மகான் சேஷாத்திரி சுவாமிகளின் அவதார ஸ்தலமாகிய வளூர் கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ காமரசவல்லி உடனுரை பிரம்மபுரீஸ்வரர் சிவாலயத்தை தற்போது பார்க்கிறோம். பிரம்மபுரீஸ்வரர் சிவாலயத்தை கண்டு தரிசித்துவிட்டு சுவாமிகளின் பிறந்த இடத்தில் அமைந்துள்ள மணிமண்டபத்தையும் அங்கு நடைபெறும் 155ஆம் ஆண்டு ஜெயந்தி விழா நிகழ்வுகளையும் கண்டு தரிசிப்போம். பிரம்மபுரீஸ்வரர் சிவாலயத்தில் அமைந்துள்ள பிரம்ம தீர்த்தத்தை பார்க்கிறோம். தெளிவான குளத்து நீர் இது. இந்த பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி இங்கு எழுந்தருளி உள்ள காமரசவல்லி உடனுரை பிரம்மபுரீஸ்வரரை கண்டு தரிசிப்பது மிகவும் சிறப்பானதாகும். பிரம்மபுரீஸ்வரர் எழுந்தருளி உள்ள ஆலய கருவறை அகழி வடிவில் அமைந்துள்ளது. மகான் சேஷாத்திரி சுவாமிகளை தரிசிக்க வரும் அன்பர்கள் இந்த பழமை வாய்ந்த காமரசவல்லி உடனுரை பிரம்மபுரீஸ்வரர் சிவாலயத்தை கண்டு தரிசிக்க தவறாதீங்க. ஓம் நம சிவாயம். இப்போ நம்ம மகான் சேஷாத்திரி சுவாமிகளின் பிறந்த இடத்தில் அமைந்துள்ள மகான் சேஷாத்திரி சுவாமிகள் மணிமண்டபத்தையும் சுவாமிகள் காலத்திலிருந்தே இங்கே அமைந்துள்ள வற்றாத காமகோட்டி திருக்குளத்தையும் பார்க்குறோம். இந்த திருக்குளத்தில் சுவாமிகள் பல முறை நீராடி உள்ளார்கள். மகான் சேஷாத்திரி சுவாமிகளின் மணிமண்டபத்திற்கு அருகில் அமைந்துள்ள சுவாமிகள் வழிபட்ட பழமை வாய்ந்த சுந்தரவதன பெருமாள் திருக்கோயிலை தற்போது பார்க்கிறோம். மகான் சேஷாத்திரி சுவாமிகளின் மணிமண்டபத்தில் சுவாமிகளின் 155ஆம் ஆண்டு ஜெயந்தி விழா தை மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் அடியார் பெருமக்களால் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஓம் சேஷாத்திரி சுவாமிகள் சத்குருநாதர் திருவடிகளே சரணம்.
मध्ये भुवनस्य गोप्ता ஓம் மகான் சேஷாத்ரி சுவாமிகள் சர்க்குருநாதர் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.